பகிராதீங்கன்னு சொல்றாரு. பாவேந்தர் பாரதிதாசன் அப்படி ஒரு கவிதையை ஒரு வாழக்கூடிய நாளில் எழுதவில்லை. அவர் இந்த கவிதையை எழுதினாருங்கிற செய்தி அவர் இறந்த பின் பரப்பப்பட்ட ஒரு வதந்தி, ஒரு முழுமையான வதந்தி. நான் என்ன கேட்கிறேன்னா, அதான் முறைகேடா அவங்க பேரை பயன்படுத்தாதீங்கன்னு சொல்றேன். பாவேந்தர் பாரதிதாசன் எழுதாத கவிதையை பாவேந்தர் பாரதிதாசன் எழுதின கவிதைன்னு ஏன் சொல்லணும்? எழுதினாருன்னா தமிழ்நாட்டில இருந்து அதை உறுதியாக அதை தெரிவிக்கப்படாது. பாவேந்தர் பாரதிதாசனுடைய கவிதைகள்ல PhD முடிச்சவங்க உட்பட யாரும் இதுவரை பாவேந்தர் பாரதிதாசன் எந்த இடத்துல அந்த கவிதை எழுதினான்னு சொல்லவில்லை. பாவேந்தர் பாரதிதாசன் அந்த கவிதையை எழுதினான்னு சொல்றது கானா பாட்ட கம்பர் எழுதினான்னு சொல்ற மாதிரி. மரபு கவிதை தெரிஞ்ச எல்லாருக்கும் பார்த்தோன்னா பளிச்சுன்னு தெரியும் அந்த கவிதை மரபு நடையிலேயே இல்லை. முதலாவது செய்தி, பெரிய கட்டிடக்கலை அறிஞர் அவர் இஸ்லாமிக் ஆர்கிடெக்சர் இன் இந்தியான்னு புத்தகம் எழுதுறாரு. அந்த புத்தகம் பாத்தீங்கன்னா தொல்லியல் துறையால வெளியிடப்பட்ட புத்தகம். அந்த புத்தகத்துல இந்த கல்வெட்டு என்னன்னு அவர் குறிப்பிடுறாரு. என்னன்னா, இஸ்லாமியர்கள் இருக்காங்கல்ல, இப்போ நம்ம எல்லாருக்கும் லோக்கல் டைம் இருக்குது, பொதுவான நேரம் இருக்கு. இப்போ பொதுவான நேரத்துக்கும் லோக்கல் டைத்துக்கும் வித்தியாசம் இருக்கும் இல்லைங்களா? நம்ம ஊர் நேரத்தை நம்ம சொல்றாங்கன்னா சொல்ல மாட்டாங்க. இப்போ ஆஸ்திரேலியாவோட நேரம் GMT+10 அப்படின்னு சொல்றாங்க. கிரீன்விச் டைம் இருக்குல்ல, அது கூட 10 கூட்டினீங்கன்னா அவங்க நேரம்ன்றாங்க. அப்ப எல்லா இடத்துக்கும் கிரீன்விச் கூட 10 கூட்டினா சரியா வருமா? வராது. பொது நேரம், உங்க எல்லாருக்கும் நேரம் பொதுவா இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா உண்மையில நேரம் எப்ப குறிக்கப்படுதுன்னா, உங்க ஊர்ல எப்ப சூரியன் உதிக்குது அதுல இருந்தா உங்களுக்கு நேரம். உங்க கண்ணுக்கு சூரியன் தெரியறப்ப உங்களுக்கு நாள் தொடங்குது, அவன் கண்ணுக்கு சூரியன் தெரியறப்ப அவனுக்கு நாள் தொடங்குது. ரெண்டு பேருக்கும் ஒன்னா சூரியன் தெரியாது. தஞ்சாவூருக்கும் சென்னைக்கும் நீங்க காலம் உள்ளூர் டைம் எடுத்தீங்கனாலே 1/2 மணி நேரம் வித்தியாசம் இருக்குங்க. இப்போ இஸ்லாமியர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, சூரியன் உதிச்சதை வச்சு சரியான நேரத்துல தொழுகை பண்ணணும்னு முடிவு பண்றாங்க. அப்ப என்ன பண்றாங்கன்னா, ஒரு குச்சியை நட்டு வச்சு அந்த குச்சியோட நிழல் விழுறப்போ அந்த நிழல் எவ்வளவு தூரம் விழுதிருந்தோ அந்த காலத்துல அசர்ன்னு சொல்லுவாங்க. அசர் தொழுகை, மாலை தொழுகை அப்படின்னு அர்த்தம். அசர் மல்லியுமே ஒரு பூவுக்கு பேர் வச்சிருப்பாங்க. ஏன்னா மாலை நேரத்துல மலரக்கூடிய மல்லிகைக்கு பேர் அசர் மல்லின்னு வச்சிருப்பாங்க. அந்த அசர் நேரத்துல தொழுகை நடத்துறதுக்காக அவங்க ஒரு கல்வெட்டு வச்சிருப்பாங்க. அந்த கல்வெட்டுக்கு பேர் தான் அசருக்கு அடி அப்படின்ற கல்வெட்டு. அந்த கல்வெட்டுல அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த குச்சியோடைய நிழல் இவ்வளவு தூரம் இருக்கிறப்போ நீங்க இப்ப தொழுகை பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்களே தவிர நாட்காட்டி கல்வெட்டு கிடையாது.